வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரெடிக்ஷன், அதாவது மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் ஆகும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி டே வேறு இருக்குது, சரியா? ஸோ எக்ஸ்பிரி டேங்கிறதுனால வீக்லி எக்ஸ்பிரி நம்ம எப்படி பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே. மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ½ அன் ஹவர் கேண்டில் மேலே சஸ்டெயின் ஆகி ரெண்டாவது வந்து ½ அன் ஹவர் கேண்டில் மேலே வந்து ப்ரைஸ் அக்செப்ட் ஆகாமல் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வந்து மார்க்கெட் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி இன்றைக்கி வந்து இந்த பேட்டர்னில், அதாவது இந்த பி டைப் பேட்டர்னில் மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு பியரிஸுக்கான ஒரு பேட்டர்ன் அப்படிம்பாங்க மார்க்கெட் ப்ரொஃபைலில். ஓகே, அப்போ நாளைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்லாம் இல்லை. ஸோ நம்ம ஒன் பை ஒன் தான் அனலைஸ் பண்ணோம். நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, S1 அப்படின்னா நமக்கு வந்து மன்னிக்கலாம், R1 அப்படின்னா நமக்கு வந்து 22,250 நமக்கு ஆக்ட் ஆகும். R2 அப்படின்னா நமக்கு வந்து 22,330 நமக்கு R2 ஆக்ட் ஆகும். S1 அப்படின்னா நமக்கு வந்து 22,150 நமக்கு வந்து S1 வரும். S2 அப்படின்னா நமக்கு வந்து 22,070, அதாவது 77 அந்த ரேஞ்சில் நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அந்த லைன்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நாள், அதாவது என்னென்னா நேத்திக்குள்ள ஒரு லோ, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய லோவில் தான் நமக்கு வந்து S2 இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், S2ங்கிறது ப்ரீவியஸ் டேனுடைய லோ. அதே மாதிரி S1 அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸாக எந்த இடத்துல, அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைல், அதாவது இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்கு. இது வந்து நமக்கு வந்து S2 வந்து அந்த S1 வந்து அந்த இடத்துல வருது. ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம R1 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து R1 அப்படி தான் ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு அந்த ஹை லைன், இந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹை லைனில் இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு ½ அன் ஹவர், லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் முடிஞ்சு ப்ரீவியஸ் அதுக்கப்புறம் மறுநாள் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து திருப்பி இந்த இடத்துல சஸ்டெயின் எடுத்து மார்க்கெட் இன்றைக்கும் இதே இடத்துல தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் இன்றைக்கும் க்ளோசிங் நடந்திருக்கு. நேற்றுக்கு இதே இடத்துல தான் க்ளோசிங், இன்றைக்கும் இதே இடத்துல தான் க்ளோசிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்து இப்போ இன்றைக்குள்ள க்ளோசிங் இருக்கு இல்லையா, க்ளோசிங் இருந்து மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு 22,250 அப்படிங்கிறதுக்கு மேலே நல்ல ஒரு சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் நிற்கினா இந்த இடம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 22,330. ஸோ அதையும் மார்க்கெட் வந்து ஒரு வேளை ஒரு காலையிலே மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த இடத்தையும் நமக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஸாக மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டியது மார்க்கெட்டில் வந்து மேலே உள்ள லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,400, 450 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 400, 450, 22,400, 450 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு பெரிய நம்பர் அப்படின்னா அந்த 22,400 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இந்த உடைய, அதாவது இன்றைக்குள்ள லெவல், அதாவது இந்த என்னென்னா 22,200, இந்த 22,200க்கு கீழே மார்க்கெட் வந்து இந்த 22,150 இருக்கு இல்லையா, இந்த 22,150யும் மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் வந்து இந்த இடம், ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டாவது லைன் இருக்கு இல்லையா, S2 இருக்கு இல்லையா, S2, இந்த S2ங்கிறது வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். S2வோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22,170, 177 அந்த ரேஞ்சில் வரும். சார் பண்ணிங்க 22,070, 77. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டெக்ஸில் இருந்து நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துருக்கோம். இதையும் பார்த்துடலாம். நம்ம வந்து ஃபியூச்சர், அதாவது மே ஃபியூச்சர் 24 கான்ட்ராக்டில் உள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி அங்கேயும் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். நிஃப்டினுடைய மே 24 கான்ட்ராக்டில் நம்ம இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, என்ன நடந்திருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து
மார்க்கெட் ப்ரொஃபைலோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இது இருக்குது, வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இந்த 2 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் இடையில தான் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இந்த க்ளோசிங் நடந்த ப்ரைஸ் இருக்கு இல்லையா, 22,276. அதாவது என்னென்னா ஃப்யூச்சரில் உள்ள ப்ரைஸ் சொல்கிறேன், 22,276. ஸோ இந்த 22,276ங்கிற ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட் இந்த இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நாளைக்கு வந்து இந்த வேல்யூ ஏரியா இருக்குது. ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது, இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டுக்கான அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே இருக்குது 22,386, 22,450 வரைக்கும், 464. ஸோ 22,464 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைலாக மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி நிற்கணும். ஓகேவா? இல்லை மார்க்கெட் இன்கேஸ் ஒருவேளை வந்து நமக்கு வந்து இப்படியே வந்து நம்ம வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து 22,183. இது வந்து ஃப்யூச்சரில் உள்ளது சொல்கிறேன் நான், 22,183. ரெண்டாவது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22,077 ரூபா அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா தெரியும் 22,77. மார்க்கெட் இதுக்கு மேலே இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா 450, 22,450, ஃபியூச்சர் உள்ள இதில் சொல்லுவோம் 22,450, 460, 500 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி இந்த லெவல் மேலே இருக்கிற சப்போர்ட்லாம் மேலே நமக்கு கொடுத்து, ரெசிஸ்டன்ஸ்லாம் நமக்கு வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா, ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு கீழே வந்து இந்த சப்போர்ட்டில் எல்லாம் உடச்சி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நம்ம வந்து இந்த 22,077 அந்த லெவல் வரைக்கும் நாளைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து ஃப்யூச்சரில் உள்ள கான்ட்ராக்ட் படி நம்ம சொல்கிறது, ப்ரைஸ் படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டிக்கான நாளைக்கான ப்ரிடிக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போனீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குனே தனியான ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே பண்ணுறதுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை எப்படி யூஸ் பண்ணலாம், மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், அப்புறம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம வீடியோ நிறையா கொடுத்துருக்குறோம். ஸோ அதை பார்த்து உங்களுடைய ட்ரேடிங் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.